ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளோட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, ஸோ ஆண்டு அறிஞ்ச பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, ஆண்டு அறியாத பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்ததுனால இன்னைக்கு சொல்கிறார் ஆண்டவர் லேவியராகமம் 20:26 மற்ற ஜனங்களை விட்டு நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையில் வாழணும், நீதியில் வாழணும், உத்தமத்தோடு வாழணும், நீ பரிசுத்தமான பாதையில் நீ செய்யணும்னு சொல்லிட்டு மற்ற ஜனங்களை காட்டு நான் உன்னை ஏன் பிரிச்சடிச்சுன்னா, நீ வித்தியாசமாக இருக்கணும். எல்லா உன்னுடைய பேச்சு, நடை, உடை, பாவனுடைய செயல்பாடு, எல்லா காரியத்திலும் மற்ற ஜனங்கள் உன்னை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்றாரு. மற்ற ஜனங்களை விட்டு உன்னை நான் பிரிச்சு அடிச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளோ நீதிமான்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, எவ்வளோ மேன்மையானவங்க இருக்காங்க, எவ்வளோ பெயர் புகழோடு வாழ்கிற மனிதர்கள் இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் ஆண்டு தேடி போகாமல் பாவம் செய்தவர்கள், பாவத்தால் முழுகப்பட்டவர்கள், பாவத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், பாவமே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேடி வந்தவர், என்னை தேடி வந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை பாவியாக இருக்கிற உன்னை நான் எதுக்கு நான் பிரிச்சு எடுத்திருக்கேன்னா, பரிசுத்தமாக இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறான், பாவியாக இருக்கிறோம் இன்னும் பாவத்தில் மூழ்கி அவன் அநியாயத்தில் போய் அக்கிரமத்தில் போய் அவன் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்தம் உள்ளவனும் சரி, அந்த நீதி உள்ளவனும் சரி, அந்த உண்மை உள்ளவனும் சரி, உலக வாழ்க்கை வாழ்ந்து உனக்கு கேவலமா ஏளனமா பேசுறவனும் சரி, பாவத்துல ஒருத்தர் அந்த பாவத்துல மூழ்கப்பட்டவன, பாவத்துல மூழ்கி இருக்கிறவன, அந்த பாவம் என்ற சாபத்துல அணுவனும் ஒவ்வொரு நாளும் அந்த பாவமான காரியங்களை செய்துட்டு இருக்கிறவன நான் பிரித்து எடுத்தேன்னா, நான் அவனை அந்த பாவத்துல பிரித்து கொண்டு வந்தேன்னா அவனை கொண்டு என்ன மகிமையான காரியத்துல செய்வன்றதுக்கு நீங்களும் நான் ஒரு உதாரணமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டு சொல்றாரு, உன்னை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன். அந்த பாவத்துல இருந்து பிரித்து எடுத்துக்கிறேன், அந்த அக்கிரமத்திலிருந்து பிரித்து எடுத்துக்கிறேன், அந்த பண ஆசையிலிருந்து பிரித்து எடுத்துக்கிறேன், அந்த பொருளாதார ஆசையிலிருந்து பிரித்து எடுத்துக்கிறேன், அந்த உலக ஆசையிலிருந்து பிரித்து எடுத்துக்கிறேன், அந்த இச்சையின் ஆவிலிருந்து நான் பிரித்து எடுக்கிறேன், அந்த மோசம் நாசம் போக்குற பாவமான துன்மார்க்கமான வழியில போற எல்லா அசுத்தமான காரியத்திலிருந்து உன்னை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா பிரித்து எடுத்தேன்? இவனால இந்த காரியத்தை செய்ய முடியுமா, இவனால இந்த காரியத்தை செஞ்சிருவானான்னு சொல்லிட்டு இந்த உலகம் பார்த்ததுல அந்த உலகமே ஒன்று பார்க்கும் வியக்கும் அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டில் ஒன்று நான் பிரித்து எடுத்திருக்கிறேன்.